மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வந்தோரை வாழ வைத்த தமிழகம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்ப்போமா? பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் இங்கே அதிகமாக, குறிப்பாக வட இந்தியர்கள் அதிகமாக இங்கே ஆக்கிரமித்ததன் காரணமாக இன்னைக்கு தமிழகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். முதல்ல கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்தாங்க. சரி, வேலை இல்லாமல் உள்ளே வராங்க, நம்ம அனுசரித்து போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். கோயம்பேடு தொழிலாளர்களுக்கு அங்கே வேலை இல்லாத சூழ்நிலை வந்துருச்சு. இது அப்படியே படிப்படியாக திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர்னு எங்கே பார்த்தாலும் பரவலாக போக ஆரம்பிச்சது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் எல்லாத்தையுமே வட இந்தியர்கள் தட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர், திருச்சி, திருப்பூர், ஈரோடு வரைக்கும் போன இந்த கூட்டம் மயிலாடுதுறை வரைக்கும் வந்துருச்சு. இன்னைக்கு மயிலாடுதுறை, நாகப்பட்டினத்துலலாம் முழுக்க முழுக்க வட இந்தியர்களோட ஆதிக்கம் தென்படுது. இந்த சூழலில் இப்போ இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சியில் உள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அடுத்த கட்டமாக இவங்க அடுத்து எங்கே போயிருக்காங்க அப்படின்னா, இவங்களோட கலாச்சாரத்தை இங்கே வேரூன்றியிருக்காங்க. இதில் என்னப்பா ஒரு குத்தம்? அவங்க சாமிகளையும் அவங்களுடைய கலாச்சாரத்தையும் இங்கே செய்யக்கூடாதா அப்படின்னா, அதிலெல்லாம் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. யார் வேணாலும் இங்கே வரலாம், யார் வேணாலும் இங்கே வாழலாம். ஆனால் அவங்களுடைய உரிமைகள்னு ஒரு வட்டம் இருக்குது, அதை தாண்டி வரக்கூடாது. இந்த நிலையில் இவங்களோட கலாச்சாரத்தை இங்கே பரப்பி விடுகிறார்கள். சாய்பாபா சுவாமி என்னைக்கு உள்ளே கொண்டு வந்தாங்களோ அன்னைக்கே இவங்க அந்த வட்டத்தை தாண்டிட்டாங்க. இதை அடுத்து இந்த காணொலியில் காட்டுற மாதிரி அவங்களோட கலாச்சார முறைப்படி இங்கே இருக்கக்கூடிய நீரோடைகளில் அவங்க பூஜைகள் செய்கிறதும், அதுக்கு தமிழர்களை கூப்பிட்டு கூட்டங்கள் சேர்க்கிறதும், இதுதான் இங்கே அவலமாக போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நிலைமைக்கு தைப்பூச திருவிழாக்கு நம்ம ஊர் மக்களை பத்திரிக்கை அடித்து அழைச்சா கூட 100 பேர் வர்ற கூட்டத்துக்கு ஒரு 15 பேர் தான் வந்து நிற்கிறாங்க. ஆனால் இந்த காணொலியில் பார்க்குற மாதிரி அவங்க கூட்டம் வர வர நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும், எல்லா விதத்துலேயுமே. இது எங்கே போய் முடியும்? வேலையில் உள்ளே வந்துட்டாங்க. அடுத்து கலாச்சாரம், சாமி கும்பிட்றது முறைக்கொண்டு அவங்க வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக எங்கே போயிருக்கு தெரியுமா? இந்த காணொலியை பாருங்கள். ஒரு கல்லூரியில் ஒரு உணவு விடுதிக்குள்ள வட இந்தியர்கள் கையில் கட்டைகளோட தமிழர்களை விரட்டி அடிக்கிறாங்க. இங்கே எப்படி இருந்த தமிழ் சமூகம் இன்னைக்கு ஒரு வட இந்தியர்களை கண்டு மிரண்டு போய் ஓடக்கூடிய நிலைமைக்கு ஆயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் ஒரு வட இந்தியர் இறந்ததை காரணமாக வச்சு போலீஸார் மேலேயே கல் வீசி மண்டை உடஞ்ச கதையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இங்கே நடந்திருக்கு. இதை யார் தட்டி கேட்பா? ஆளுகின்ற ஆட்சி தட்டி கேட்குமா? இல்லை, தட்டி தான் கொடுக்கும், தடவி கொடுக்கும். அதை தான் இந்த காணொலியில் பாருங்கள். என்ன, எப்போதும் ஊருக்கு போனீங்களா? எப்போ போனீங்க? கடைசியாக தீபாவளிக்கு தான் போனீங்களா? எப்போ ஹோலி வந்துச்சு, அதுக்கெல்லாம் போகலையா? பயப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம், சந்தோஷமாக இருங்க. யார்? நம்ம முதல்வர். இப்படி அவங்களுக்கு தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தி அவங்கள இங்கே வேலைக்கு வச்சாதான் தமிழ்நாடு உருப்படும் அப்படின்ற நிலைமை இப்போ இருக்கா? இதை தான் நமக்கு சந்தேகத்தை ஊட்டுது. சரி, ஆளுங்கட்சி தான் கேட்கல, எதிர்கட்சி கேட்பாங்களான்னா வாய்ப்பு இல்லை ராஜா அதுக்கு. ஏன்னா திமுக பிஜேபியோட கள்ள உறவு அப்படின்னா இவங்க கன்ஃபார்ம் உறவு ஏடிஎம்கே. இவங்கெல்லாம் போய் தட்டி கேட்க போகிறாங்க? கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இதை எதிர்த்து கேள்வி கேட்பாங்களா? இதுக்கு தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி சீமானண்ணன் அவர்கள் சொன்னாங்க, வடக்கன் ஒரு நாள் உன்னை போடுவான், அன்னைக்கு நீ என்னை தேடுவ அப்படின்ற சொன்னாங்க. அது இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே சுற்றி வளைச்சி பார்த்தீங்கன்னா எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறத மட்டும் யோசிக்கணும். நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகளும் சரி, உங்களுடைய பேர குழந்தைகளும் சரி இந்த மண்ணில் நிம்மதியாக வாழ முடியுமான்னா வாழ முடியவே முடியாது. இது எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு இயற்கையாக கொடுத்துருக்க ஒரே ஒரு வாய்ப்பு வருகின்ற சட்டமன்ற தேர்தல். நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டிங்கன்னா சீமானண்ணன் சொல்கிற மாதிரி எப்படி அவன் ரயிலில் வந்தானோ அதே மாதிரி திரும்ப போயிடுவான். நான் மீண்டும் பதிவு செய்கிறேன், நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு பிற மாநிலத்தவர்களுக்கு எதிரான கட்சி கிடையாது. யார் வேணாலும் இங்கே வாழலாம். ஆனால் தமிழர்கள் மட்டும்தான் எங்கள் தாய் நிலத்தை ஆளுவோம். அவங்க வந்தாங்களா, பொழைச்சாங்களா, சம்பாதிச்சாங்களா, அவங்க ஊருக்கு போயிடணும். அதை விட்டுட்டு இங்கேயே வாக்குரிமை, இப்போ இந்த எஸ்ஐஆர்லாம் நடக்குதே, அதில் வட இந்தியர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. இப்போ அதை பயன்படுத்தி இந்த அரசாங்கம், மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபியும் சரி, மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளும் சரி, இதை ஆதரித்து செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவன் தான் ஓட்டு போடுவான். திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடுகளில் அவன் தான் மெஜாரிட்டியாக இருப்பான். யார் வரணுங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஓட்ட சக்தியாக மாறுவான். இது நாளைக்கு எங்கே போயிருக்கும்? இன்றைக்கே இந்த அடி அடிக்கிறான், நாளைக்கு எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்தீங்களா? இது எல்லாம் மாறணும்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தால் மட்டும்தான் முடியும். நாளைய தமிழகம் உங்களது ஒரு விரலில்.